ஆக்சுவலாக வந்து நம்ம சர்வீஸோட இன்ட்ரோல் வந்து தாண்டி போயிடுச்சு. ஏன்னா நம்ம டயர் போட்டோம்னா கண்டிப்பாக 5 to 6 மாதம் தான் மேக்ஸு, அதுக்குள்ளே டயர் தேஞ்சிரும். வண்டி சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததாங்க வண்டியில். என்ன பேட்டரி டவுனா? செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ்? ஐயோ. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. After a long time மறுபடியும் நம்ம XPulse வந்து சர்வீஸ்க்கு எடுத்து போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 13th சர்வீஸு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து சர்வீஸ் விட வேண்டிய டைம் கிடையாது. பட் ஆனால் தப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சர்வீஸோட இன்ட்ரோல் வந்து தாண்டி போயிடுச்சு. ஏன்னா XPulse பொறுத்த வரைக்கும் 2000 to 2500 கிலோமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4800 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு. நம்ம போயிட்டு இப்போ சர்வீஸ் விட போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 6th செப்டம்பரு. 8th செப்டம்பர் நைட்டு வந்து வட்டவடா கிளம்புறோம். ஆக்சுவலாக மூணார் போயிட்டு மூணார்லேருந்து அந்த காக்ஸ் கார்கில்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து வட்டவடா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒன்லி ஃபார் XPulse. அதனால் இப்போ வந்து வண்டி எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். போய் சர்வீஸ் விட்டு பக்காவாக பண்ணிடலாம். பின்னாடி டயர் புதுசு போட்டேன். முன்னாடி டயர் ஓகே, முன்னாடி டயர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. பின்னாடி டயர் மெயினாக புதுசு போட்டனால அங்கே ஓரளவுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வட்டவடாவில் மழை வேறு பெய்யுதுன்னாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சும்மாவே சுற்றிக்கினே இருக்கும் வெயில். சரி பார்த்துக்கலாம். வட்டவடா இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். முன்னொரு வாட்டி பிளான் போட்டோம், அது கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து KTMலேயும் வட்டவடா வந்து ஒரு வாட்டி பிளான் போட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக KTMே வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? வாங்க இப்போ வண்டி எடுத்துன்னு போய்ட்டு நேராக சர்வீஸ் விட்ருவோம். இப்போ டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. 9 o'clock நம்ம போய் வண்டி விட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங்கே வண்டி கிடைக்கும். ஓகேவா? வாங்க கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அதே மாதிரி வீட்டிலேருந்து நந்தனம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்க்குறதுக்காக ட்ரிப் ஒன்று 0 பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 16.5 17 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போவோம். அதே மாதிரி நம்ம KTM குரூப்பில் வந்து ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, எனக்கு வந்து மெட்ஜுலர் டூரன்ஸோட ஸ்டாக் டயர் ஃப்ரண்ட் டயர் வேணும் அப்படின்னு கேட்டார், புது டயரு. அதனால் நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு நந்தனத்துலேருந்து அப்படியே நம்ம BM லால் டயர்ஸ் இருக்குல்ல, நம்ம அந்த சத்யன் தேட்டருக்கு பேக் சைடு வரும். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டாக் டயர் வந்து அவைலபிள் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து அட்வென்ச்சருக்கு டயர் செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஸ்டாக் டயர் வச்சுருந்தாங்க. ஸ்டாக் டயர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸுங்க. 21,000 23,000 வரைக்கும் வரும் செட்டு. அதனால் நம்ம வந்து MRFக்கு போயிட்டோம். ஏன்னா நம்ம டயர் போட்டோம்னா கண்டிப்பாக 5 to 6 மாதம் தான் மேக்ஸு, அதுக்குள்ளே டயர் தேஞ்சிரும். அதுக்கு வந்து நம்ம வந்து 24,000 ரூபாய்க்கு டயர் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த வாட்டி வந்து XPulseக்கு டயர் வந்துச்சு, அட்வென்ச்சருக்கு டயர் வந்து சூப்பர் டயர் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து டயர் சேஞ்ச் பண்ண சொல்ல 2 டயர் சேஞ்ச் பண்ணுவேன்ல, அப்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் சின்னது இருக்கும், பேக்கில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டயரு. ஆனால் அந்த டயர் வந்து H கிரேடில் தான் வருது. ஏன்னா நம்ம அட்வென்ச்சரில் வந்து மெட்ஜுலர் டூரன்ஸ் வந்து H கிரேடில் வரும். நம்ம போட்டிருக்க MRF வந்து S கிரேடு. ஆக்சுவலாக S கிரேடுக்கு வந்து என்னென்னா டாப் ஸ்பீட் வந்து 158 சம்திங் தான் ஏதோ போட்டிருந்தது. நான் அந்த கிரேட் ஷீட் வேணால் நான் வந்து அந்த டைமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த கிரேட் ஷீட் கிடைக்கும். ஸோ S, T, H, P அது மாதிரி நிறையா கிரேட்ஸ் இருக்கும். அந்த கிரேட் ஷீட் வச்சு தான் நம்ம டயர் வந்து அந்த டயர் வந்து இவ்வளோ தான் மேக்ஸ் ஸ்பீட் போக முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா சில ஆக்கி டும்மா அந்த மாதிரி ஆகிடும். சரி வாங்க, நம்ம இப்போ மெயின் ரோடு ஏறாமல் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி சர்வீஸ்க்கு போனோம் தெரியுமா, அப்படியே சந்துக்குள்ளேருந்து அந்த மாதிரி தான் போகிறேன். இப்போ அந்த மாதிரி போனால் தான் நம்ம டிராஃபிக்கில் மாட்டாமல் போக முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்கிட்ட வந்தாச்சு. இடையில வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு வந்திருக்கேன். வண்டி இப்போது வீட்டில் இருக்கிறனால எல்லோரும் மாற்றி ஓட்டுறாங்களா, அதனால் பெட்ரோல் நம்மளால் கேல்குலேட்டே பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க, பெட்ரோல் போட்டாங்களா இல்லையான்ட்டு நமக்கு கணக்கே வராமல் போயிடுது. நான் வந்து சந்துக்குள்ளேருந்து வர்றதுனால வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக மெயின் ரோடுக்கு வந்து 1.8 கிலோமீட்டர் இருந்தது. 1.8 கிலோமீட்டர் மெயின் ரோடு தள்ளிட்டு வந்து தான் நான் பெட்ரோல் போடுற நிலைமைக்கு ஆகிட்டேன். சந்தில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் இல்லை. சரி வாங்க, இப்போ வந்தாச்சு. அடுத்த சிக்னல் தாண்டியாச்சுன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் வந்துடும். விட்டுட்டு அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக BM லால் டயர்ஸ்க்கு தான் போகிறேன். ஓலா ஆட்டோ பிடிச்சிட்டு நேராக அங்கேருந்து போயிட வேண்டியதான். ரைட். தி நெக்ஸ்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ்லேருந்து எடுத்தாச்சு. ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததாங்க வண்டியில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சுல, 4500 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சு. என்ன பேட்டரி டவுனா? செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. வாட் இஸ் திஸ்?
ஐயோ பேட்டரி டவுன் ஆகிடுச்சு போலையா, கிக்கு தான் அடிக்கணுமா? ஆமாடி. ஓகே ரைட், இதுக்கப்புறம் பேட்ரி மாற்ற வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம கிளம்புவோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பிஎம் லால் போயிட்டு நம்ம டயர்ஸ் வாங்கணும். நம்ம ஃப்ரெண்டு சேலத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து டயர்ஸ் கேட்டிருந்தார். டயர்ஸை வாங்கிட்டு அடுத்தது வந்து என்ன வேலைன்னா கொரியர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வழக்கமாக ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங் வந்தாலே எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. இந்த வாட்டி வந்து 2 ட்ரிப்பு வந்து வட்டவடா இருக்கிறனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஹைட்ரேஷன் பேக் ஒன்று வாங்கிட்டேங்க. ஏற்கனவே ஜாக்கெட்டு போட்டு ஓட்டுருக்கேன், நான் கடியாக யோசிக்கிற ஆள். இதில் பத்தாவதுக்கு வேறு இந்த ஹைட்ரேஷன் பேக் வேறு போட்டு ஓட்டணுமா? சரி பழகிக்கலாம், ஹைட்ரேஷன் பேக் நல்லது தானே. அப்பப்போ நின்று தண்ணி குடிக்கிறதுக்கு இனிமேல் வந்து ரெக்கார்ட் ரைடும் இருக்கும் விரைவில். அதுதான் வந்து குழப்பமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஹைட்ரேஷன் பேக் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஜாக்கெட் வந்து ஃபுல் மெஸ் ஜாக்கெட் ஒன்று வாங்கிடணுங்க. லைட் வெயிட்டில் ஃபுல் மெஸ் ஜாக்கெட் ஒன்று வாங்கியாச்சுன்னா அதை மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பேண்ட் வந்து அந்த ஜீனில் வரும் தெரியுமா, ஸோ ரைடிங் பேண்ட்டு, அந்த பேண்ட் ஒன்று வாங்கியாச்சுன்னா பிரச்சனையே இல்லை. சரி வாங்க ஃபஸ்ட்டு இப்போ பிஎம் லால் போயிட்டு டயரை தட்டுவோம், தூக்குவோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னார்னா, டயரோட பீடிங் எட்ஜஸ்லாம் பார்த்து எடுப்பா, ஏதாவது சின்ன கிராக் இருந்தால் கூட அப்புறம் ஏர் லீக் ஆகிடும் அப்படின்னாரு. சரி நான் எல்லாமே பக்காவாக பார்த்து எடுக்கிறேன்னு சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம் லால் டயர்ஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த லெஃப்ட்டு திரும்பி எத்தனாவது கடை, 4வது பில்டிங்கா 5வது பில்டிங்கில் வருங்க கடை. ஸோ இது வந்து பிஎம் லால் பிரதர்ஸுங்க கடை பேர். இந்த இருக்குது பாருங்கள் லெஃப்டில் பெரிய கடை. வண்டியை எந்த பக்கம் விட்றது, வண்டி இந்த பக்கம் ஓரமாக விட்டுறலாமா? இந்த சைடு விடுவோம் வண்டியை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டயர் வாங்கியாச்சு. ஸோ இது வந்து கேடிஎம் அட்வென்ச்சரோட ஸ்டாக் டயர் தாங்க, மெட்சுலர் டூரன்ஸு 100/19. ஓகேவா, இப்போ இதை போயிட்டு நம்ம வந்து பேக்கிங் பண்ணிட்டு கொரியர் அனுப்பணும். சரி வாங்க, இப்போ சைதாப்பேட்டை ரூட்டில் அப்படியே சந்தாக உள்ளே பூந்து போயின்னு இருக்கேன். ஏன்னா இப்போது கிண்டியிலேருந்து போரூர் போகிற வரைக்கும் மெட்ரோ இருக்கனால செம்ம டிராஃபிக் இருக்கும். இப்போ டைமே வந்து 7:10 ஆகுதா, செம்ம பீக்காக இருக்கும் டிராஃபிக். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் புந்துக்குள்ளே உள்ளே பூந்து வீடு போய் சேருவோம். ஏன்னா இதை போயிட்டு இன்றைக்கே பார்சல் பண்ணிட்டு 9:30 தான் லாஸ்ட்டு ஷெடியூலாம். ஸோ லாரியில் ஏற்றுறதுக்கு ரதிமேனா ட்ராவல்ஸு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு 8:30க்கெலாம் பேக்கிங் முடிச்சாச்சுன்னா ஒரு 9 o'clock அமுச்சிடலாம். அதே மாதிரி நாளைக்கு இந்த எக்ஸ்பல்ஸில் ஒரு கஸ்டமைசேஷன் பண்ண போகிறேன். அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு இதே வீடியோவில் நான் ஆட் பண்ணிட்டு அப்படியே என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ. ஓகேவா, இப்போ வாங்க கடகடன் வீட்டுக்கு போயிட்டு பார்சல் வேலையை முடிப்போம். ஓகே, டயரை கவரில் போட்டாச்சு. ரைட், இப்போ இது வந்து பில்லிங் பண்ணிடுவோம். பிடிச்சி கடை இருக்குது, உள்ளே போய் போட்டு நான் அட்ரஸ் எடுத்துன்னு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டயரை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்டாச்சு. ஸோ ரதிமீனாவில் போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வண்டியோட அதாவது என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஹேண்டில் பார் அடிப்படுதா, வேறு என்னென்ன அடிப்படுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ராடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறேன். ஸோ நம்ம நார்மல் கிராஸ் பார் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு வெல்ட் அடிக்கலான்னு தான் ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் வந்து நாளைக்கு இந்த 2 வேலையை மட்டும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வட்டவடா போசலை எங்கேயாவது இன்கேஸு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோன்னா அந்த நம்ம வைக்க போகிற வெல்டு ராடு தான் வந்து வண்டியை தாக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெல்டிங் வேலை தான் நாளைக்கு. ஓகேவா, நாளைக்கு அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பை. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் வந்து வண்டியை வந்து கீழே போட்டு கீழே வந்து எதெல்லாம் படுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராடை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு வந்து கிராஷ் கார்டு எதுவும் போடல, ஆஃப்டர் மார்க்கெட்டு இது ஸ்டாக்கில் இருக்கிறது தான் இருக்குது. இப்போ வந்து போகிற வட்டவடா ஆஃப் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வண்டி கீழே விழுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வண்டி வந்து இப்போ நம்ம வந்து சாய்ச்சி கீழே போட்டு எவ்வளோ சைஸ்க்கு ராடு வேணும், நமக்கு ஒரு 6 inch 8 inch அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணி நான் இப்போ ஒரு 2-3 இது ராடு வெல்ட் அடிக்க போகிறேன். வாங்க இப்போ வண்டியை வந்து முதல்ல கவுத்தி போடுவோம். கவுத்தி போட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 சைடும் வந்து சைலன்சர் படுதா, ஹேண்டில் பார் வந்து படுதா சொல்லி அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராடு வந்து வெல்ட் அடிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை கீழே கவுத்தி போட்டாச்சு. ஸோ கிராஷ் கார்டு வந்து கரெக்டாக படுது இந்த இடத்துல. பட் ஆனால் நக்கிள் கார்டு, ஸோ வண்டி வந்து கொஞ்சம் பின்பக்கம் இப்படி அழுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேண்டில் பார் வந்து இப்படி திருப்பினோன்னா ஹேண்டில் பார் கூட கீழே படுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சு ஒரு கிராஷ் கார்டு கிட்ட ஒரு 4 inch to 5 inch வெல்ட் அடிக்கணும். அப்போ பின்னாடி வந்து ஏதாவது ஒன்று செட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சைடு கவுத்தி போட போகிறேன். சைலன்சர் போய் படுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அந்த சைடு கவுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் ஒரு 6 inch மட்டும் ராடு மட்டும் ஒன்று வெல்ட் அடிச்சுட்டு ஒரு ரப்பர் புஷ் மாதிரி ஒன்று போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ரன்னிங்கில் இருக்க சொல்ல கால் கூட நம்ம தூக்கி இந்த கிராஸ் கார்டில் வச்சுக்கலாம்.
ரன்னிங்கில் இருக்க சொல்ல ஹைவேல. அதே மாதிரி அந்த சைடு போட்டு சைலன்சர் இடிக்குதான்னு பார்க்கணும். இடிச்சதுன்னா பின்னாடி வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைஸ் பீஸ் வந்து வெல்ட் அடிக்கணும். ஓகேவா, இது 2 தான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணணும். ரைட், இப்போது நம்ம வந்து சைலன்சர் சைட் ஏலே ஓடல அடிச்சு விடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் சைடு வந்து கீழே போட்டாச்சு. நார்மலாக விழுந்தால் வந்து இந்த கிராஸ் கார்டு இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் பண்ணுது. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே கேப் இருக்குது பாருங்கள் கீழே தெரியுதா. ஸோ அந்த சைடு உள்ள சொல்ல வந்து நமக்கு வந்து கீழே படுது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பின்னாடி சைலன்சர் கூட இஷ்யூ கிடையாதுங்க. நம்ம இந்த இடத்துல இந்த கிராஸ் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 2 சைடுக்கும் ஒரு 6 இன்ச்சு பைப் மாதிரி ஏதாவது ஒன்று வெல்ட் அடிச்சு மேலே ஒரு ரப்பர் புஷ் மாதிரி போட்டுடலான் இருக்கேன். அதே மாதிரி 2 கிராஸ் கார்டே வந்து லைட்டாக பெண்டு நிமித்திடலான் இருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணி போட்டோன்னா சைலன்சர் கீழே படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த உள்ள இடத்துல அந்த இடத்துல கல் இருந்தால் அது உடஞ்சிச்சின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி நார்மலாக நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பார் கீழே படாமல் இருக்கணும். ஸோ இந்த வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பார் படாத மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, சரி, அடுத்தது வந்து வெல்டிங் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வெல்டிங் வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக உப்புத்தாள் போட்டு ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டயர்ட்னஸ் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு தேய்ச்சிட்டு இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸோ நம்ம ராடு வந்து இவ்வளோ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் வெளியே. ஸோ இந்த ஹோல்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு குப்பி மட்டும் வாங்கி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு நார்மலாக இந்த இது கிராஸ் கார்டு வந்து தரையில் போடுறதுக்கு இந்த இடம் போடும். ஸோ இது திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உளுந்து வளைஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு தான் எல்லாத்துக்கும் ஆள் ரெடியாக இருக்குல்ல பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நம்ம எல்லா வேலையும் பண்ணிடலாம். இது இப்போ தான் ஸ்ப்ரே அடிச்சு விட்ருக்கேன். இன்னொரு 10 to 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம போய்ட்டு வண்டியில் மாட்டிட்டு அதோட வேலை முடிஞ்சிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டிக்கு வந்து கிராஸ் பார் மாற்றியாச்சு. ஸோ எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ தெரியுதா, ஒரு 4.5 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்துட்டு நாளைக்கு நைட்டு வந்து ஒரு 10:30 இல்லை ஒரு 11 o'clock போல் சென்னையிலேருந்து கிளம்புவோம். ஆக்சுவலாக என் கூட ஜாயின் பண்ணி வர்றது வந்து ஒரு வண்டி கன்ஃபார்மு. பட் ஆனால் இன்னொரு வண்டியும் சென்னையிலேருந்து தான் வருது. அவர் எங்கள் கூட ஜாயின் பண்ணி வராரா, இல்லைனா அவர் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறாரா, இல்லைனா இன்னும் லேட்டாக கிளம்புறாரான்னு இன்னும் தெரில. நாளைக்கு நைட்டு வந்து ரைடு இருக்கும். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தப்புறமே நான் vlog பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு. இதில் இங்கேருந்து கிளம்ப சொல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து ஒரே ஒரு ஷோல்டர் பேக் தாங்க எடுத்துன்னு போகிறேன், வேறு எதுவும் எடுத்துன்னு போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம இது வாங்கியாச்சுங்க ஒரு வழியாக. எப்படியா இங்கே பாருங்கள், ரைடா தோலில் போட்டு தண்ணி குடிச்சிட்டே போகலாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஜூஸ் வாங்கி ஊற்றி வச்சுக்கலாங்க. இல்லைனா எங்கேயாவது வேறு எங்கேயாவது ட்ரிப்லாம் போசில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்கி வச்சுக்கணும், இளநீர் வாங்கி உள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஷோல்டரில் போட்டு இதெல்லாம் ஷோல்டரில் தூக்கிட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேபி போட்டாச்சுன்னா பழகிடும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு ஒரு பிரேக் எடுக்கிறேன்னா அந்த டைமில் ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது போட்டாச்சுன்னா ஓயாமல் இந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆஃப் ரோடிங்க்கு முக்கியமாக இது தேவைப்படும். ஏன்னா நம்ம பாட்டு கீழே ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம், எல்லா வண்டி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நேரம் சிப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை. சரி, ரைட், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதாங்க. இப்போ அந்த ராடு ஒன்று வெல்ட் அடிச்சேன்ல, அதுக்கு மேலே ஒரு சின்ன குஷனிங் மாதிரி ஒன்று போட்டலான்னு இருக்கேன். குஷனிங் போட்டு சைடில் வந்து ஹோல்ஸ் இருந்ததில்ல, அதில் ஏதாவது பிளாஸ்டிக் குப்பியில் ஏதாவது ஒரு ரப்பர் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வண்டி நம்ம ஓரம் கட்டியாச்சு. நம்ம வந்து லக்கேஜ் மட்டும் பேக் பண்ணோம். இந்த ட்ரிப்புக்கு நான் வந்து ட்ரோன் எடுத்துன்னு போவேனான்னு எனக்கே தெரியல. ஏன்னா வெறும் ஒரே ஒரு ஷோல்டர் பேக் தான் எடுத்துன்னு போகிறேன். டேங்க் பேக்லாம் எதுவும் எடுத்துன்னு போகிறதில்ல. ஏன்னா அங்கே ஆஃப் ரோடிங் போஸில் டேங்க் பேக் வந்து தெரிச்சிரும். அதனால் வந்து ஷோல்டர் பேக்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை பின்னாடி பஞ்சு கார்டு வச்சு நல்லா கட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. சீன் another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.